கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம நீட் கொஸ்டின்ஸு இன்றைக்கி ஒரு புது சாப்டர், தட் இஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நியூரல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே, அதன் மூலமாக அதில் இருக்கிற நீட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், ரிசப்டார்ஸ் ஃபார் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நரம்புகள் வழியாக போகக்கூடிய சிக்னல்ஸ், சென்சரி அல்லது மோட்டார் எதுவாக இருக்கலாம், அந்த சிக்னல்ஸ் எல்லாம் எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ் ரெண்டு சேர்ந்து போகும். சேர்ந்து ஒரே நேரத்தில் போகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆக்சான், டென்ட்ரைட் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் போகுது. ஆனால் கெமிக்கல் சிக்னல்ஸு ரெண்டு நரம்பு செல்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு இன்னொரு நரம்பு செல்லுக்கு சிக்னலை மாற்றும்பொழுது தட் பிகம்ஸ் எ கெமிக்கல் சிக்னல் பல இடங்களில். அப்போ ரெண்டு நரம்பு செல்கள் சந்திக்கக்கூடிய இடம் அதுக்கு பேர் சினாப்ஸ், அதுக்கு பேர் சினாப்ஸ். இப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸுங்கிறது கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன் நரம்பு வழியாக நடக்கிறத பற்றி இது மீன் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் நரம்பு செல்லில் எந்த இடத்துல இருக்குது. ஸோ ரிசப்டார்ஸ் ஃபார் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன். ஒன்று மெம்பரேன்ஸ் ஆஃப் தி சினாப்டிக் வெசிகிள், ரெண்டு ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், மூணு டிப்ஸ் ஆஃப் ஆக்சான்ஸ், டி போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். இந்த சினாப்சிஸை ஞாபகம் வச்சுருந்தா எப்போ ஞாபகம் வந்துடும். சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் அந்த ஆக்சானுடைய எண்டில் இந்த பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை மாறுற இடத்துல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வெசிக்கிள்ஸாக மாறி உள்ளே இருக்குது. பட் தே ஆர் நாட் ரிசீவிங் பார்ட், தே ஆர் நாட் ரிசப்டார்ஸ். ஓகே, ரெண்டாவது ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன்னா என்ன, அதை ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, தென் டிப்ஸ் ஆஃப் ஆக்சான், அடுத்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். ப்ரீ சினாப்டிக், போஸ்ட் சினாப்டிக் ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து சினாப்ஸ், அதாவது ரெண்டு நர்வ் செல் சந்திக்கிற இடத்துல த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் தி சிக்னல் பாசிங் நியூரான், எந்த செல் நரம்புலேருந்து சிக்னலை பாஸ் ஆகுதோ, ஓகே, அதனுடைய பிளாஸ்மா மெம்பரேன் அதனுடைய எண்டு பார்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால் ப்ரீ சினாப்டிக் நியூரான். அந்த நியூரான் பேர் ப்ரீ சினாப்டிக் நியூரான். அந்த மெம்பரேன், அந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் தி ப்ரீ சினாப்டிக் நியூரான் comes into close opposition with membrane of the target. எதுக்கு சிக்னலை பாஸ் பண்ணணுமோ, எது சிக்னலை ரிசீவ் பண்ணணுமோ அந்த நரம்பு செல், தட் இஸ் போஸ்ட் சினாப்டிக் செல். ரெண்டுக்கு நடுவில் க்ளோஸ் ஆப்போசிஷன் பக்கத்தில் இருக்குது, தட் இஸ் கால்ட் சினாப்ஸ். ஸோ தெர் இஸ் அ கேப். ஸோ இன் மெனி சினாப்சஸ் ப்ரீ சினாப்டிக் பார்ட், அதாவது சிக்னல் பாசிங் நியூரான், இஸ் லொக்கேட்டட் ஆன் அன் ஆக்சான், பெரும்பாலும் ஆக்சானில் இருக்கும். அண்ட் போஸ்ட் சினாப்டிக் பார்ட், சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய நியூரானில் இருக்கிற போஸ்ட் சினாப்டிக் பார்ட்டு இஸ் லொக்கேட்டட் ஆன் ஏ டென்ட்ரைட் ஆர் ஏ சோமா. சோமானா பாடி, நெரிசலுடைய பாடி அல்லது டென்ட்ரைட்டில் இந்த போஸ்ட் சினாப்டிக் பார்ட்டு இருக்குது. ஓகே, இது கெமிக்கல் சினாப்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரான், அதாவது ப்ரீ சினாப்டிக் நியூரான் என்ன அர்த்தம், சிக்னல் பாசிங் நியூரான், தட் இஸ் கால்டு ப்ரீ சினாப்டிக் நியூரான். அதில் திஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் கன்வெர்டட் இன்டு ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் கால்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே, அது வெசிக்கிள்ஸாக ஃபார்ம் ஆகி அப்புறம் வெளியே தள்ளப்படுது அந்த சினாப்ஸ் கேப்பில், ரெண்டு நியூரானுக்கு மத்தியில் உள்ள கேப்பில், தட் இஸ் தி சினாப்ஸ். தட் பைண்ட்ஸ் டு தி ரிசப்டார்ஸ், அது ரிசப்டார் கூட பைண்ட் ஆகணும். எப்போ, அப்போ அந்த ரிசப்டார் எந்த இடத்துல இருக்கணும், ப்ரீ சினாப்டிக்கில் பாஸ் இருந்து உருவாகி போஸ்ட் சினாப்டிக்கு தள்ளப்படுது. ஸோ அங்கே என்ன இருக்கணும், அதுக்கான ரிசப்டார்ஸ் இருக்கணும். ஓகே, டு தி ரிசப்டார்ஸ் லொக்கேட்டட் இன் தி பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் தி போஸ்ட் சினாப்டிக் செல். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் எல்லாம் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கான ரிசப்டார்ஸ் ரிசீவிங் எண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி correct thing.
அடுத்த கொஸ்டின் போகலாம். குட் விஷன், நம்முடைய கண் பார்வை நல்லா இருக்கணும்னா டிபெண்ட்ஸ் ஆன் அடக்வேட் இன்டேக் ஆஃப் கரோட்டின் ரிச் ஃபுட். கரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை நிறைய எடுத்தோம்னா நம்முடைய கண் பார்வை நல்லாக இருக்கும். கரோட்டின் அப்படிங்கிறது மஞ்சள் கலரில் இருக்கும், நம்ம தெரியும். கேரட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இட் இஸ் தி ப்ரீகசர் ஆஃப் தி விட்டமின் ஏ. இதில் இருந்தால் விட்டமின் ஏ உற்பத்தி ஆகும். ஓகே, செலக்ட் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது சம்மந்தமாக, இந்த கரோட்டின் சம்மந்தமாக 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு செலக்ட் பண்ணணும். ஒன்று, விட்டமின் ஏ டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் கரோட்டின். கரெக்டு. பீட்டா கரோட்டினில் தான் விட்டமின் ஏக்குள்ள டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஒன் இஸ் கரெக்ட். Then photopigments are embedded in the membrane discs of the inner segment of the eye. Photopigments are in the rods and cones. Okay, so this is wrong. 3, retinol is a derivative of vitamin A. அது கரெக்ட் தான். ஏன்னா விட்டமின் ஏ அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பவுண்ட். ஓகே, ஸோ ரெட்டினால் இஸ் பார்ட் ஆஃப் இட். இட் டெரிவேட்டிவ் ஆஃப் விட்டமின் ஏ. இது கரெக்டு தான். 4, retinol is the light absorbing part of all visual pigments. That is also correct. Okay, நம்ம இதை இப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2, 1 and 2, 2 is wrong. அப்போ ஏ வந்து தப்பாக போச்சு. பி 1, 3 and 4, 1 is correct, 3 is correct and 4 is correct. So option B is the correct answer. And இதில் பார்த்தீங்கன்னா 1 and 3, 1 and 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 3 கரெக்டு தான், பட் இதில் 4 விட்டு போச்சு. ஸோ பெஸ்ட் ஆன்சர் இஸ் 1, 3 and 4. ஸோ பி இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். 2, 3 and 4, 3 and 4 கரெக்டு தான், பட் 2 இஸ் ராங். ஓகே, ஸோ நவ் இப்போ பார்த்துக்கலாம். விட்டமின் ஏ இஸ் அ குரூப் ஆஃப், இட் இஸ் அ குரூப். விட்டமின் ஏங்கிற ஒரு இதில் இட் இஸ் அ குரூப் ஆஃப் அன்சுரேச்சுரேட்டட் நியூட்ரிஷனல் சத்துப்பொருள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ். எது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது? ரெட்டினால், ரெட்டினாயிக் ஆசிட் அண்ட் செவரல், இது போக ஏராளமான புரோவிட்டமின் ஏ கரோட்டினாய்ட்ஸ். ஓகே, மோஸ்ட் நோட்டபிளி பீட்டா கரோட்டின். பெரும்பாலும் பீட்டா கரோட்டின்லேருந்து அது பீட்டா கரோட்டின் வந்து புரோவிட்டமின் ஏக ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ 1 and 3 is correct. Okay, vitamin A is the derivatives are formed from carotene, that is mostly from the beta carotene. 3 ல என்ன கொடுத்திருக்கு? retinol is a derivative of vitamin A. So retinol is a derivative of the vitamin A. Okay, so இந்த 1 and 3 சரியாயிடுச்சு. இந்த 4, retinol is the light absorbing pigment. அதோட மீனிங் என்னன்னா, retinol combines with the protein opsin, okay, to form rhodopsin. Rhodopsin is the light absorbing pigment in the rods, which is the light absorbing part. So 4 is also correct. So 1, 3 and 4 is the correct option. So answer B is correct answer. So thank you students. நம்ம அடுத்த டிஸ்கஷனில் மீட் பண்ணலாம்.